அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் ஐயப்பனினுடைய அருள் வாக்கின்படி பார்க்கும் பொழுது ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு பிறகு மகர ஜோதியின் அம்சத்தில் பார்க்கும் பொழுது உருவாகி இருக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றமும் ஏற்றமும் உருவாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சில அசுப கிரகங்களினுடைய தாக்கத்தால் உருவாகின்ற யோகத்தின் காரணமா என்ன மாதிரியான கெடுபலன்கள் கிடைக்கப்பெற போகிறது, ஐயப்ப பகவானினுடைய வாக்கின்படி எப்படிப்பட்ட நற்பலன்கள் தங்களுக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பத்தின விரிவான தகவலை தான் இன்னைக்கு வீடியோல நாம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்தும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள புகறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நவக்கிரக அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு கிரகங்களும் தங்களுடைய நிலைகளில் சின்ன மாற்றங்களை இலஸ் இயற்கை கூட்டணி பார்வை சஞ்சாரம் அப்படின்னு இருக்கும் பொழுது அதனுடைய பலன்கள் 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே தெரியுங்க. இதை பார்த்தீங்க அப்படின்னா சில ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமாகவும் சில ராசிக்கு துரதிர்ஷ்டமாகவும் இருக்கக்கூடிய பட்சத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி 14ஆம் தேதிக்கு பிறகு உருவாகின்ற நவக்கிரக மாற்றம், அதிலும் ஐயப்ப பகவானினுடைய அருள் வாக்கின்படி பார்க்கும் பொழுது மிக அற்புதமான பலன்களை வாரி விளங்கக்கூடிய வகையில அமைய பெற்றிருக்கிறது. கடந்த கால இன்ப துன்பங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா மறைந்து உற்சாகத்திற்கு குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்கும். கடந்த கால இன்பங்களை காட்டிலும் இக்காலம் அதிகப்படியான இன்பங்களை நீங்க அனுபவிப்பீங்க. கடந்த கால துன்பங்களை அனைத்துமே மறக்கக்கூடிய வகையில நல்ல மாற்றங்களும் அனுகூலமான நிலைகளும் தங்களுக்கு ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் தங்களுக்கு அதிக நன்மைகள் இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். மொத்தத்தில் இந்த காலத்திற்கு பிறகு உங்களுக்கு மிக நன்மையான பலன்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஆனால் சில கிரகங்களினுடைய அசுப மாற்றம் அப்படிங்கிறது, அதன் காரணமாக உருவாகின்ற யோகம் அப்படிங்கிறது சில விஷயங்கள்ல ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தும். சின்ன இடைஞ்சல்களை உருவாக்கலாம். ஆனா பெரிய அளவுல எந்தவித பாதிப்பும் கிடையாது. இருந்தாலும் சில விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுடைய தொழில் வியாபாரம் ரீதியா இருக்கக்கூடிய முக்கிய முடிவுகள், அதே மாதிரி உத்தியோகத்துல பாத்தீங்க அப்படின்னா சக பணியாளர்கள் மத்தியிலையும் உயரதிகாரிகள் மத்தியிலையும் கொஞ்சம் இணக்கமா நடந்து கொள்வது போன்ற விஷயங்கள்ல மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான பிரச்சனைகள் தவிர்க்கப்படும். பிரச்சனையே இல்லாத ஒரு வாழ்க்கையை தங்களால வாழ முடியும் அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்துல நிம்மதியான உறக்கம் இரவுல ஏற்படும். ஒரு விதமான மன திருப்தி உங்களுடைய மனதுல உருவாகும். ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமா நீங்க ஈடுபடுவீங்க. இறை தொண்டுகள் செய்வதற்குண்டான வாய்ப்பு பலருக்கும் கிடைக்கும். குடும்பத்தோடு இல்லைன்னா உங்களுடைய பணியிட நண்பர்களோடு பார்க்கும் பொழுது நண்பர்களோடு நீங்க ஆன்மீக சுற்றுலா செல்வதற்குண்டான வாய்ப்புகள் அமைய பெறுகிறது. இந்த காலம் அப்படிங்கிறது சுபிக்ஷத்திற்கும் மங்களத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம். சுபமங்கள வார்த்தைகள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதாவது இப்ப திருமண சார்ந்த விஷயங்கள்ல தடை தாமதம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, வரன் சரியா அமையல அப்படின்றவங்களுக்கு கூட இந்த நேரத்துல நல்லபடியா வரன் அமையும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க எதிர்பார்த்த வரன் உங்களுக்கு அமைவதற்குண்டான வாய்ப்பு கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புண்ணிய காரியங்களில் நாட்டம் அதிகரிக்க செய்யலாம். அதே சமயம் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடிய கடினமாக பணியாற்ற வேண்டியதாகவும் இருக்கும். பெண்களுக்கு சுய நம்பிக்கை அதிகரிக்குங்க. மாணவர்களுக்கு தங்களது செயல்களுக்கு பாராட்டும் கிடைக்க பெறலாம். கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஏற்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாகவும் இருக்கும். அதே நேரம் தங்களை பொறுத்த வரைக்கும் பேச்சின் இனிமையால காரியம் அனுகூலமாக முடியும். எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. எதிலையுமே இருந்தாலும் கூடுதல் கவனத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த காலம் தொழில் வியாபாரம் திருப்தியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். எதிர்பார்த்த பண உதவி கிடைக்க பெறுவீங்க. வாடிக்கையாளரை அனுசரித்து செல்வது ரொம்ப நல்லதுங்க.
அதே நேரம் உங்களுடைய பலத்தால் காரிய அனுகூலங்கள் உண்டாகலாம். எதிர்பாராத சந்திப்புகளும் உருவாகும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றி நன்மதிப்பையும் பெறுவீங்க. சுணங்கி கிடந்த காரியங்கள் வேகம் பெறுங்க. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல சம்பளத்துடன் கூடிய வேலை கிடைக்க பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கட்டளையிடும் பதவிகள் கிடைக்க பெறுவாங்க. கலைத்துறையினருக்கு உடன்பணி புரிபவர்களுடன் வீண் வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அதனால் கவனமாக இருக்க பாருங்க. பணவரத்து எதிர்பார்த்தபடியே இருக்கும். அரசியல்வாதிகளுக்கு நீங்க அவசரப்படாம நிதானமாக எதையும் செய்தால் வெற்றி நிச்சயம். பணவரத்து அதிகரிக்கலாம். புதிய நபர்களின் நட்பும் அதனால மகிழ்ச்சியும் உண்டாகும். பெண்களுக்கு எப்படிப்பட்ட சிக்கலான பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய வல்லமை உண்டாக பெறுங்க. எதிர்பாராத சந்திப்புகளும் ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டாக பெறுவீங்க. ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில தங்கவும் நேரிடலாம். மாணவர்களுக்கு கல்வியில மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தருங்க. எல்லா நன்மைகளும் உண்டாகும். செல்வ நிலையும் உயரும். பல வகைகள்லையும் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த வேதனையும் சோதனையும் மாறவும் ஆரம்பிச்சிடும். அதே நேரம் சில நாட்களாக நடந்து முடியாம இருந்த ஒரு சில வேலைகள் வேகமாக நடந்து முடிய ஆரம்பிச்சிடுங்க. அதே சமயம் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் இவை அனைத்துமே அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லலாம். தந்தையின் உடல்நிலையில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி கடன் விவகாரங்களில் கால தாமதமாகுங்க. வரவேண்டிய பணம் தாமதமும் படலாம். ஆனால் வருமானம் அப்படிங்கிறது வழக்கம் போல இருக்கும். ஆர்டர்கள் பெறறதுல தாமதம் ஏற்பட்டு நீங்க பெறுங்க. அதற்கேற்றவாறு திட்டமிட்டு கொள்ளுங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு கவனமாக பணிகளை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. குடும்பத்தில் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். கலைத்துறையினருக்கு நினைத்த காரியத்தை நினைத்தபடி நடத்தி முடிக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவும் இருக்கலாம். நண்பர்கள் மூலமாக நடக்க வேண்டிய காரியங்களில் தாமதம் உருவாகும். திட்டமிட்டபடி காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கல்களும் ஏற்படலாம். அதனால் எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் தகுந்த முன்னேற்பாடுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பணவரத்தும் இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதலாக உழைக்க வேண்டியும் இருக்கலாம். உழைப்புக்கு ஏற்ற பலன்கள் தாமதமாகத்தாங்க கிடைக்கும். அதனால் கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அதற்குண்டான பலன்களை நீங்கள் நிச்சயம் அடைவீங்க. சக ஊழியர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க. குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படலாம். உறவினர்கள் வருகை இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையில் ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து செல்வது நல்லது. பிள்ளைகளின் முன்னேற்றத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்துவீங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். பெண்களுக்கு திடீர் செலவுகள் உண்டாகலாம். காரியங்களில் தடை தாமதம் ஏற்படும். அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும். எதிர்கட்சியினர் உதவுவாங்க. மறைமுக போட்டிகள் இருக்கத்தான் செய்யும். தொண்டர்களின் உதவியுடன் செயலாற்ற முயற்சி பண்ணுவீங்க. கலைத்துறையினரின் படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கலாம். எதிர்பார்த்த பணம் சேருங்க. தங்களுடைய உழைப்பினை தொடர்ந்து செய்யறதன் மூலமா வெற்றியை தங்கள் பக்கம் தக்க வைத்துக் கொள்ள முடியும். மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்கிறது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் எந்த காரியம் செய்தாலும் அதில் முன்னேற்றத்தை காண்பீங்க. அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலம் ஓரளவுக்கு நல்ல பலன்களை பெறுவதில் சிரமம் எதுவுமே இருக்காது. வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலையும் விலகும். எவ்வளவு திறமையுடன் செயல்பட்டாலும் காரிய தடங்கல்கள் ஏற்படலாம். அடுத்தவருக்கு உதவிகள் செய்யும் போது கவனமாக இருக்க பாருங்க. பயணத்தால் வீண் செலவும் அலைச்சலும் உண்டாகத்தான் செய்யும். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இழுபறியான நிலை உருவாகலாம். புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அலையும்படி இருந்தாலும் சாதகமாக முடிய வாய்ப்புகள் இருக்கு. பணவரத்து திருப்தி தருங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அலுவலகம் தொடர்பான பணிகளில் முழு மூச்சுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பீங்க. பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைக்க பாருங்க. குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்க பெறுவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த மன வருத்தம் நீங்கும். குழந்தைகளின் எதிர்காலத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவீங்க. புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை தொடங்குவீங்க. பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்கிறத தவிர்ப்பது நல்லது. வீண் அலைச்சல் உண்டாகத்தான்
செய்யும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்களால் ஆதாயங்கள் ஏற்படலாம். மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஆர்வம் காட்டுவீங்க. மேலிடத்துல இருந்த மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரலாம். கலைத்துறையினருக்கு பணவரத்து இருக்கும். வராமல் இழுபறியாக இருந்த பணமும் வந்து சேர வாய்ப்புகள் இருக்கு. உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைபளு காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். மாணவர்களுக்கு பாடங்களை படிக்கிறதுல முழு மூச்சுடன் ஈடுபடுவீங்க. தங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனத்தை செலுத்துவது ரொம்ப நல்லது. அதே மாதிரி வீண் வரட்டு கௌரவத்துக்காக சேமிப்புகளை கரைத்து கொள்ள வேண்டாம். கலைத்துறையினர் படைப்பு திறன் வளரும். பொது நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு பிரபலமாவீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கலாம். பிள்ளைகள் தங்கள் சொல்படி நடப்பது மனதுக்கு திருப்தி தருங்க. உறவினர்கள் நண்பர்கள் மூலமாக நன்மையும் ஏற்படலாம். பெண்களுக்கு பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும். எடுத்த காரியங்களில் சாதகமான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க அப்படின்னு சொல்லலாம். தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாகவே நடந்து முடியும். வியாபார போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில் விரிவாக்கத்திற்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப்பெறுவாங்க. பணி நிமித்தமாக வெளிநாடு செல்ல வேண்டியும் இருக்க பெறலாம். அதே மாதிரி எத்தனை தடை வந்தாலும் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கிறதுல பின்வாங்கவே மாட்டீங்க.